கவனிங் கேட்டாங்கன்னா givenல isometric view போட்டுட்டு height equal to 60 mm 60 into 1 equal to 60 mm base side 20 into 1 equal to 20 mm போட்டா போதுமானது. இல்ல அதை எழுதலனா கூட பிரச்சனை கிடையாது. வெறும் isometric view மட்டும் எழுதிட்டு height base போடலனா பிரச்சனை கிடையாது. ப்ரொஜெக்ஷனுக்கு நீ மல்டிபிள் பண்ணது தெரியணும். சரியா? அத போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ற? போடும்போது எவ்வளவு இதுக்கு லெந்த் நீ போடணும் 16.5 mm. அப்ப நாம எதுல போட முடியாது? டெம்ப்ளேட்ல போட முடியாது. ரைட்டா? டெம்ப்ளேட்ல டிராயிங் வரைய முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? ஹரிசாண்டல் லைன் 16.5 எடுத்து ஆங்கிள் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி எடுத்து நாம என்ன பண்ணோம்? அந்த பிரிசம் வந்து போடணும். ஹெக்ஸாகனல் பிரிசம். பென்டகனுக்கு 72 டிகிரி, ஹெக்ஸாகனுக்கு 60 டிகிரி. சரியா? சோ இது ஃபர்ஸ்ட். இது அப்ப வந்து என்ன ஆகும்? ஏற்கனவே ரெகுலரா வந்து 20 நிமிஷம் ஆகுனா இது எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் ஆகும். அதில போட 10 நிமிஷம் ஆகும். projection line வந்து சோ இது வந்து given is a prism. சோ எந்த ஒரு வெர்டிகல் எடுக்கணும்னாலும் நாம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வரையலாம். இது என்ன போட்டோம்? அடுத்த ஸ்டெப் வந்து என்னது? கட்டிங் என்ன 60 டிகிரில கட் பண்ணது ஆக்சிஸ்ல 10 mm ல டாப்ல இருந்து. ஓகேவா? இந்த வந்து 10 mm எடுத்து 60 டிகிரில எது வாய விட்டுறோம். நான் இந்த எட்ஜுக்கு பக்கத்துல இந்த கட் ஆற மாதிரி கட் பண்ணிருக்கேன். உனக்கு முன்னாடி கட் பண்ணுதா பின்னாடி கட் பண்ணுதான்றது நீ டைமென்ஷன் போட்டு பாரு. சரியா? தென் கீழ இருக்கல என்னது? அவைலபிள் போர்ஷன். நான் ஹைட் எவ்வளவு போட்டுறோம்? 49.5 போடணும். டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? 60 பண்ண கூடாது. 60 into 0.825 equal to 49.5. இங்க 20 into 0.825 equal to 16.5. அந்த மாதிரி தான் டைமென்ஷனே பண்ணணும். சரியா? டாப்ல வந்து என்ன வரும்? ரெண்டு கார்னர் வரும். இங்க இருக்கிறது சிங்கிள் எட்ஜ். இங்க ரெண்டு எட்ஜ் இருக்கு. இங்க ரெண்டு எட்ஜ் இருக்கு. இங்க டாப் இருக்கு. ஓகே 1 2 2 2 மொத்தம் 7 கார்னர் கிடைக்கும். சரியா? சோ 1 2 3 4 4 5 6 7. சரியா? என்ன டவுட் இருக்கா? இது சிங்கிள் எட்ஜ். என்னது? AP ன்ற எட்ஜ் மட்டும் தான். இங்க PQ FQ னு ரெண்டு எட்ஜ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? CR ST சாரி CR EP இந்த ரெண்டு எட்ஜ் இருக்கு. இந்த டாப்ல CD ED ரெண்டு எட்ஜ் இருக்கு. சோ இந்த ரெண்டு இங்க ரெண்டு ஆறு கார்னர். இந்த ஒரே ஒரு எட்ஜ் சிங்கிள் கார்னர் வந்து வரும். சோ டோட்டலா 7 கார்னர். சரியா? இது வரைக்கும் புரியுதா? ரைட்டா? இப்போ நாம பண்ணிருக்கிறதே எது பண்ணிருக்கோம்? 0.85 ல மல்டிபிள் பண்ணி தான் நாம என்ன பண்ணிருக்கோம்? இத வந்து எடுத்துக்கோம். அதனால இந்த ஹைட்ட as it is அப்படியே வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ்
நீ இந்த 20 mm போட்டுட்ட இந்த 60 mm போட்டுட்டனா தப்பு கிடையாது. ஓகேவா? ஆனா இந்த ஐசோமெட்ரிக்ல போடும்போது ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணணும் 0.825 ஆல மல்டிபிள் பண்ணி போடணும். ஓகேவா? அது வேண்டாம் வெர்சஸ் நியூ ப்ரொஜெக்ஷன்ல பண்ணிட்டா அது வந்து ஈஸியா இருக்கும். சரியா? அமுதவே சோ இதுக்கு அப்புறம் கவனி ஸ்டானி அப்புறம் கல்ல 30 டிகிரி ஆங்கிள் போடணும். தேர்ட் ஒரே டயகிராம் தான். டேய் நம்ம லாஸ்ட் மூணு வந்து எப்படி பண்ணனும்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோ. ஓகேவா? ரிமெம்பர் இத விட அது உயரமா வரும். அப்போ நீ எப்படி போடணும்னா இதுல பாதியில இருந்து ஆரம்பி. யூ ஷேப்ல பாதியில இருந்து ஆரம்பி. ஓகேவா? அது பார்க்கிறதுக்கு அப்படிதான் ப்ரொஜெக்ஷன் வரும். இது கீழே முடிக்கிற மாதிரி முடிக்கணும். அதனால இது ஒண்ணுல ஆரம்பிக்காத, இது கீழே ஆரம்பிக்காத. இதோட ஹாஃப்ல இருந்து எக்ஸாக்ட்டா வந்து அங்க வந்து கட்டு தெரியாத அளவுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. இதோட எக்ஸாக்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 6h லைன் வந்து போடுவோம். ரைட்டா? போட்டு இங்க ஏதாவது வந்து சென்டர்ல ஒரு பாயிண்ட் வை. ஓகேவா? சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சு 30 டிகிரி ப்ரொடக்ட் எடுத்து நேரா வச்சுக்கோ. ப்ரொடக்ட் இப்படியோ இப்படியோ வைக்க கூடாது. ப்ரொடக்டர இப்படி வைக்கணும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் 30 டிகிரி இருக்கணும். அக்யூட் அக்யூஸ் ரெண்டுத்துலயுமே வந்து என்ன இருக்கும் 30 டிகிரி இருக்கும். ரெண்டு 30 டிகிரியுமே மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்படி வச்சு ஒரு 30 டிகிரி இப்படி ஒரு வச்சு 30 டிகிரி பண்ணக்கூடாது. எப்படி மார்க் பண்ணணும்? இப்படிதான் வந்து ப்ரொடக்ட் எழுதணும். ப்ரொடக்ட் வச்சு ரெண்டு பக்கமும் நீ என்ன பண்ணணும் 30 டிகிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன். இதோட ஆங்கிள் என்ன இருக்கும்? புரியுதா? வேற சந்தேகம் இருக்கா? ரிப்பீட் பண்ணாமயா? புரியுதா? ஓகே. ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து என்ன வரணும் 30 டிகிரி ஆங்கிள் வரணும். தர்ஷினி கொல்ல போடு. நாம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் 0.825 ல மல்டிபிள் பண்ணி இத போட்டோம். ஜஸ்ட் காம்பன்சேட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆயிடுச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. சாரி சொல்ல வந்துட்டேன். என்ன ஸ்டெப்னா யூ ஷேப் வந்து ஒரு பாக்ஸால சரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் பாக்ஸால சரவுண்ட் பண்ணணும். இப்போ இத வந்து ஒரு பாக்ஸால சரவுண்ட் பண்றேன்னா என்ன பண்ணுவ? இங்க ஒரு லைன் கரெக்ட்டா போட்டுப்ப. இங்க ஒரு லைன் போட்டுப்ப. தென் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைனை போட்டுட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த போட்டுப்ப. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நேம்ஸ் எதுனா P Q R S இது கேபிட்டல் லெட்டர்ல தான் நேம்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் என்ன பண்ணனும்? நேம்ஸ் கொடுக்கணும். ஆல்வேஸ் prefer Q as center. Always prefer Q as center provided the cutting plane should be cutting towards left to right. ஓகேவா? லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுல வந்து கட் பண்ணிருக்க மாதிரி கட்டிங் பிளேன் இருந்தா Q சென்டரா எடுத்து கட்டிங் பிளேன் ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு கட் பண்ணி இருந்ததுனா R சென்டரா எடுத்து. ஏனா நீ எந்த கார்னரை இந்த சென்டரா வைக்கறியோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷேப் மாறும். இந்த P வந்து சென்டரா வச்சனா ஷேப் வேற மாதிரி இருக்கும். S வந்து சென்டரா வச்சனா அது ஷேப் வேற மாதிரி இருக்கும். R சென்டரா வச்சனா அதுக்கு ஒரு ஷேப் வரும். ஓகேவா? அவங்க கொஸ்டின்ல அவங்க எதிர்பார்க்கறீங்கன்னா கட் பண்ண ஏரியாவோட போர்ஷன் வந்து விசிபிளா அங்க வரணும் தான் எதிர்பார்க்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த Q வந்து சென்டரா இருக்கணும். இந்த பக்கத்துல கட் பண்ணு. உன் புக்ல எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கு நான் இந்த பக்கம் கட் பண்றேன் கட் பண்ணி போயிடாது. எல்லாத்துக்குமே என்ன பண்ணு? டிஃபால்ட்டா இந்த பக்கமே கட் பண்ணு. Q வந்து சென்டரா எடுத்துக்கோ. இது இந்த கார்னர் ஃபிக்ஸட். இது வந்து எப்பவுமே வந்து என்னது? P Q இது R இது S. இந்த பொசிஷனை மாத்தாத. சரியா? உனக்கு வந்து ஸ்கொயர் பிரிசமா இருந்தா அது வந்து எனக்கு எப்படி வரும்? உனக்கு இப்படி வரும். இதுல P இது P இது Q இது R இது S. ஓகேவா? உனக்கு இதுவும் கன்ஃபியூஸ் ஆகுது. இதுவும் PQRS இருக்கு, இதுவும் PQRS இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுக்கு வந்து வேற ஏதாவது லெட்டர் நாம கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்?
LMNO ஓகே ஓ ஏற்கனவே இதுக்கு ஒரு பிரமிடுக்கு ஒண்ணு வேற என்ன கொடுக்கலாம் WXYZ அந்த இது வந்து யாருக்கு W X Y Z அப்போ X always வந்து என்னது சென்டர் மேக்ஸ்க்கு நமக்கு X க்கு தான் வந்து ரிலேட்டட் சோ இங்க வந்து X வந்து எப்பவுமே என்ன பண்ணிக்கிறேன் சென்டர்ல வச்சுக்கோ இப்போ இந்த இது வந்து பார்த்தனா இதுக்கும் டாப் ஃபேஸ் பாட்டம் ஃபேஸ் இருக்கு இதுக்கும் டாப் ஃபேஸ் பாட்டம் ஃபேஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணோம் W1 X X1 Y Y1 Z Z1 ரெண்டா வந்து இமேஜின் பண்ணி இது வந்து 4 கார்னர் கிடையாது 8 கார்னர் இது வந்து நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் உள்ள ஒரு குடும்பம் போட்டு அடைக்கும் சரியா அப்போ இங்க W1 X X1 Y Y1 Z Z1 இருக்கிற மாதிரி வெச்சுக்கோ இப்போ வந்து என்ன பண்றேன் X வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ X க்கும் Y க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவனி X க்கும் Y க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அத ஸ்கேல்ல மெஷர் பண்ணி X ல இருந்து Y க்கு வந்து மார்க் பண்ணு ரைட்டா அடுத்து X க்கும் W க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது வந்து ரெக்டாங்கிள் அப்ப இதுவும் சேமா வராது அப்ப X க்கும் W க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அத வந்து என்ன பண்ணு இந்த இடத்துல W மார்க் பண்ணு ஓகேவா மார்க் பண்ணிட்டு உங்களுடைய L ஸ்கேல் இதுக்கு இது வந்து 30 டிகிரில இருக்கு இது வந்து டிராஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ இதே ஆங்கிள்ல மூவ் பண்ணிடு ஓகே மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் இந்த ஒரு லைன் போடு ஓகேவா லைன் போட்டு தென் இதுக்கு parallel-ஆ இந்த லைன் வரணும் இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ இருக்கணும் இந்த ரெண்டு லைனும் parallel-ஆ இருக்கணும் லிசன் நான் இது வரைக்கும் பேஸ் மட்டும் தான் போட்டுக்கணும் சரியா இந்த பேஸ் இதோட பேஸ் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு போட்டுட்டு வரோம் இப்போ இது W இது X இது Y இது வந்து என்னது Z ஓகேவா இத மார்க் பண்ணியாச்சு இப்போ X ல இருந்து B எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை காம்பஸ்ல மெஷர் பண்ணி இங்க ஒரு ஆர்க் அதுதான் வந்து என்னது B சார் B கிடையாது பேஸ் என்ன இருக்கு Q போடணும் ஓகேவா அடுத்து Y ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓகேவா இல்லனா இந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கலாமா இன்னும் ஈஸியா A1 B1 C1 D1 E1 F1 so இங்க வந்து A1 dash B1 dash இங்க வந்து என்ன வரும் F1 dash C1 dash B1 dash இங்க E1 dash ஓகேவா AA வந்து ஒரு வெர்டிகல் எட்ஜ் BB ஒரு வெர்டிகல் எட்ஜ் CC ஒரு வெர்டிகல் எட்ஜ் DD ஒரு வெர்டிகல் எட்ஜ் அந்த மாதிரி இருக்கும் ரைட்டா அப்படி இருந்தா நாம இது என்ன பண்ணலாம் PQRS ன்னு கூட வச்சுக்கலாம் நாம அந்த இடத்துல புதுசா ஒரு லெட்டர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே தேவையில்லை இப்போ Q ல இருந்து B வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அத வந்து மார்க் பண்ணி இந்த B மார்க் பண்ணிக்கோ ரெண்டாவது R ல இருந்து C எவ்வளவு டிஸ்டன்ஸ் அத வந்து இங்க வந்து மார்க் பண்ணிக்கோ சரியா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வரும் ரைட்டா அடுத்து Q ல இருந்து A வந்து எக்ஸாக்ட்டா PQ க்கு மிட் பாயிண்ட் வரும் A வந்து எக்ஸாக்ட்டா PQ க்கு மிட் பாயிண்ட்ல வரும்
அந்த இடத்துல இதோட மிட் பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணிடுறேன் அழகா A வந்து மார்க் பண்ணிடுறேன். இந்த 3 பாயிண்ட் மார்க் பண்ணா போதும். மீதிக்கு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ற இது அப்படியே மூவ் பண்ணா கரெக்ட்டா எங்க வருதோ அங்க வந்து என்ன வரும் B க்கு இன்னொரு பாயிண்ட் இல்லது ஆப்போசிட்ல EF. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும் F. அடுத்தது C க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு E. அப்போ இதுக்கு நேரா அப்படிதான் வரும் E. ஓகேவா? தென் இதுக்கு parallel இந்த லைனை இதுக்கு parallel இப்படி நோக்கி போறனா இங்க இருந்து லைன் போடும்போது இது என்ன வருது ஆப்போசிட்ல D. D1 மார்க் பண்ணிடணும். சோ A B C D E F. ஓகேவா? இந்த பாயிண்ட் மட்டும் எதையுமே கனெக்ட் பண்ணாத. எதையுமே கனெக்ட் பண்ணாத. சரியா? அப்படி கனெக்ட் பண்றதா இத ரெண்டு ஹாஃபா பிரிக்கும். அப்பர் ஹாஃப் பாட்டம் ஹாஃப். பாட்டம் ஹாஃப் மட்டும் தான் கனெக்ட் பண்ணனும். அப்பர் ஹாஃப் கனெக்ட் பண்ண கூடாது. அது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ முதல்ல டாப் ஃபேஸ் போட்டுட்டு இது போடும்போது அது ஈஸியா இருக்கும். அதனால இது எதுவுமே கனெக்ட் பண்ணாது. ஏற்கனவே வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் லைன் போட்டு வச்சிருக்கோம். அந்த லைன் போட்ட மாதிரி இருக்கும். இல்லனா 6x பென்சில்ல லைட்டா இத கனெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி லைன் வந்து 6x பென்சில்ல போட்டு எதையுமே டார்க் பண்ணாது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இந்த ஹைட் எவ்வளோ 49.5 mm. அந்த ஹைட்டுக்கு ஒவ்வொரு விதத்துலயும் நாம என்ன பண்ணோம் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். சரியா? இங்க இருந்து 49.5, இங்க இருந்து 49.5, இங்க இருந்து 49.5, இங்க இருந்து 49.5, then again இங்க இருந்து 5, again இங்க இருந்து ஓகேவா? ரைட். இப்போ சிம்பிளா இருக்கும். இது A க்கு நேரா இருக்குது A, F க்கு நேரா இருக்குது F, E க்கு நேரா இருக்குது E, B க்கு நேரா இருக்குது D, C க்கு நேரா இருக்குது C, D க்கு நேரா இருக்குது D. சோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் முதல்ல கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான நேம்ஸ் இருக்கு. என்னது? F A B C D ரைட்டா? இந்த ஸ்டெப் வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? புக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த PQRS பாக்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. அது போட்டனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால தான் அந்த பாக்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஓகேவா? நான் இங்க சொல்லும்போது நான் சொன்னேன் என்னது PT WW1 XX1 YY1 சொன்னேன். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி போடத்தால அது இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். லைன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால பேஸ்ல மட்டும் போட்டுட்டு நாம என்ன பண்ணிருக்கோம் இந்த சாலிட இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் கவனி. இங்க வந்து டாப்ல கட் ஆயிருக்கு. ஓகேவா? டாப்ல கட் ஆயிடுனா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம அப்படியே எடுக்க முடியாது. டாப்ல என்ன இருக்கு 4 5 இருக்கு. ஓகேவா? நான் இங்க இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் ஸ்ட்ரைட்டா போட்டு இதுல வந்து 4 இதுல வந்து 5 வரும். 4 எங்க இருக்கு? பிராக்கெட் வெளியில இருக்கு. பிராக்கெட் வெளியில என்ன இருக்கு? CD. CD க்கு நடுவுல வந்து 4. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது 5. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? E இருக்கு. அப்ப DE க்கு நடுவுல வருது 5. ஓகேவா? அப்போ D4 ரேடியஸா எடுத்து D4 ரேடியஸா எடுத்து இங்க D ல இருந்து எதுக்கு அடிச்சிருக்காங்க? D ல இருந்து C ல. அப்ப D to C இது. அந்த டிஸ்டன்ஸை இங்க எடுத்து 4 வந்து மார்க் பண்ணு. 4 டபுள் டேஷ். அடுத்தது E க்கு D க்கு நடுவுல 5. E to D ல இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து ஆப்போசிட்ல.
E2D ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ற 5 டபுள் டேஷ். ஓகேவா? இப்போ இத மார்க் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் 3 எங்க இருக்கு? வெர்டிகல் எட்ஜ்ல இருக்கு. வெர்டிகல் எட்ஜ்ல எந்த எட்ஜ்ல இருக்கு? CC ல 3 இருக்கு. 6 எங்க இருக்கு? DD ல இருக்கு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை அப்படியே ரேடியஸா எடுத்துக்க. எந்த ஒரு உட்டா பண்ணால அதை அப்படியே ரேடியஸா எடுத்துட்டு CC எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருக்கு. இதுல இது வந்து என்ன பண்ற? 3 டபுள் டேஷ். DD எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம்? ஆஹா, இது D கிடையாது. E ஆ? E dash. E dash வந்து இங்க இருக்கு. E dashல 6 double dash. நான் புரியலையா? புரியலையா? வெர்டிகல் எட்ஜஸ்ல இருக்கா? டாப்ல இருக்கு. டாப்ல இருந்தா இந்த லைன்ஸ்ல தான் வந்து 4 5 வரணும். 4 வந்து பிராக்கெட் வெளியில இருக்கா உள்ள இருக்கா? 4 வந்து பிராக்கெட் வெளியில இருக்கு. பிராக்கெட்ல போடல. பிராக்கெட் வெளியில இருக்க லெட்டர் CU DU. அப்போ அங்க இருந்து ஒரு வெர்டிகல் லைன் போட்டு CD க்கு நடுவுல நான் 4 மார்க் பண்ணனும். பேசிட்டே இருக்காரு. அடுத்து 5 பிராக்கெட் உள்ள இருக்கு. பிராக்கெட் உள்ள என்ன இருக்கு? E இருக்கு. அப்போ D க்கு E க்கு நடுவுல வருது 5. D க்கு E க்கு நடுவுல வருது 5. ஓகேவா? 4th லெட்டர் எதுக்கு நடுவுல இருக்கு? C க்கு D க்கு நடுவுல. அப்போ C ல இருந்து இந்த டிஸ்டன்ஸோ இல்ல D ல இருந்து இந்த டிஸ்டன்ஸோ எடுக்கணும். ரேடியஸா எடுத்துட்டு C க்கும் D க்கும் நடுவுல D ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தனா D ல இருந்து அந்த ரேடியஸா கட் பண்ணிக்கலாம். இல்ல C ல இருந்து இந்த ரேடியஸ் எடுக்கறனா C ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு 4 வந்து மார்க் பண்ணு. 4 மார்க் பண்ணது ஓகேவா? அடுத்து 5 எங்க இருக்கு? E க்கும் D க்கும் நடுவுல. ஓகேவா? E க்கும் D க்கும் நடுவுல E5 இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து E ல இருந்து E க்கும் D க்கும் நடுவுல E5 ல வந்து இங்க வந்து ஆரம்பிச்சனா அது வந்து 5 டபுள் டேஷ். ஓகேவா? So 4 and 5 ஓகேவா? டபுள் ஓகே. சரியா? இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது 3 and 6 எங்க இருக்கு? when a பேசாத குறுக்க இது டாபிக் நீ பேசி அடுத்தோனே குழப்பாத. 3 and 6 எங்க இருக்கு? வெர்டிகல் எட்ஜ்ல இருக்கு. வெர்டிகல் எட்ஜ்ல 3 பிராக்கெட் வெளியில இருக்கு. பிராக்கெட் வெளியில இருக்கிறது CU CU. 6 பிராக்கெட் உள்ள இருக்கு. பிராக்கெட் உள்ள இருக்கிறது EU EU. ஓகேவா? அப்போ CC எட்ஜ்ல 3 வரணும். EE எட்ஜ்ல 5 வரணும். 6 வரணும். சோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரவ டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ற? ரேடியஸா எடுத்துக்கற. ரேடியஸா எடுத்து CC ல மேல இருந்து இங்க ஒரு ஆர்க் அடிச்சு 3 மார்க் பண்ற. EE லைன்ல இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து 6 மார்க் பண்ணிக்கிறேன். சோ 3 4 5 6 நாலு கார்னர் மார்க் பண்ணியாச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்கா? கவிஷ்ணுங்க அதை எடுத்து. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ அடுத்தது 2 and 7. 2 பிராக்கெட் வெளியில இருக்கா உள்ள இருக்கா? பிராக்கெட் வெளியில என்ன இருக்கு? B. அப்ப B ல வந்து 2 இருக்கு. 7 எங்க இருக்கு? FF ல வந்து இருக்கு. பிராக்கெட் உள்ள இருக்கு. சோ FF ல 7 இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து தீக்ஷிகா அப்ரூவ்டாத. PB ல வந்து என்ன பண்ற? இதுதான் வந்து BB. இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து 2 டபுள் டேஷ். அதே டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுத்து FF ல வந்து என்ன பண்ற? 7 டபுள் டேஷ். ஓகேவா? இப்போ 2 3 4 5 6 7 மார்க் பண்ணியாச்சு. எது பெண்டிங்? 1 மட்டும் தான். 1 எங்க இருக்கு? AA dash இருக்கு. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ரேடியஸா எடுக்கிற AA dash லைன் வந்து இது. ஓகேவா? இதுல அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு என்ன பண்ற? 1 வந்து மார்க் பண்ற. 1 டபுள் டேஷ். இப்போ 1 to 2 2 to 3 3 to 4 4 to 5 5 to 6 6 to 7 1 to 7 இது எல்லாத்தையும் என்ன பண்ற? ஸ்கேல் வச்சு டார்க்கா கனெக்ட் பண்ற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்க்கா கனெக்ட் பண்ண வேண்டியது நாம கட் பண்ண போர்ஷன் தான்.
போர்ஷன் ஃபர்ஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷன் மட்டும் தான் டார்க் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ டாப்ல எது அவைலபிளா இருக்கு 4 and 5 க்கு இந்த பக்கத்துல இருக்க கார்னர் D வந்து அவைலபிளா இருக்கு அப்போ 4 5 க்கு நடுவுல இருக்க இந்த பார்ட் அது வந்து டார்க்கா போடணும் 4 க்கு 5 க்கும் இந்த பக்கத்துல வர பார்ட்ட டார்க்கா போடணும் C இருக்கா இல்லையா இல்ல கட் ஆயிடுச்சு அப்ப நான் C ஐ வந்து என்ன பண்றேன் டச் பண்ணக்கூடாது இந்த நடுவுல ஒரு எட்ஜ் சின்னதா இருக்கு அது வந்து என்னது உள்ள போற எட்ஜ் அதனால அதையும் நான் டார்க் பண்ணக்கூடாது டாப் எட்ஜ் தான் 4 ல இருந்து D D ல இருந்து 5 அதை மட்டும் தான் நான் டார்க் பண்ணணும் ஓகேவா அதை டார்க் பண்ணிட்டு இந்த போர்ஷனை விட்டுட்டு இந்த போர்ஷனை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டு ஹேட்ச் பண்ணிடு ஏன்னா ஹேட்ச் பண்ணாதான் எதை லைட்டா போடணும் எதை டார்க்கா போடணும்ன்றது நமக்கு தெரியும் அதனால இமிடியேட்டா வந்து என்ன பண்ணு இத ஹேட்ச் பண்ணிடு சோ இத வந்து என்ன பண்ணிர ஹேட்ச் பண்ணிர கவிஷ் தூங்காத கொல்ல போறானே இந்த டாப் போர்ஷன் நான் ஹேட்ச் பண்ணல ஏன் இந்த இடத்தை வந்து இதுலருந்து இது வரைக்கும் நான் கட் பண்ணிருக்கேன் தவிர இந்த போர்ஷனை கட் பண்ணல அதனால நான் இத மட்டும் என்ன பண்ண முடியாது செக்ஷன் டி ஏரியாவா காட்ட முடியாது இதுதான் செக்ஷன் டி ஏரியா எனக்கு அவ்வளவு இப்போ இந்த செக்ஷன் டி ஏரியாக்கு இந்த பக்கம் வரதெல்லாம் டாட் அந்த பக்கம் போறதெல்லாம் என்னது அப்போ 7F டார்க் ஓகேவா அடுத்தது 1A டார்க் அப்புறம் 2B டார்க் அப்புறம் 3C டார்க் ஓகேவா இப்போ D வந்து எங்க இருக்கு அந்த பக்கம் பேக் சைடுல இருக்கு அத டார்க் பண்ணுங்க வெர்டிகல் எட்ஜ் 1 2 3 டார்க் பண்ணிட்டோம் அத கனெக்ட் பண்ற பேஸ் எட்ஜ் FA AB BC ஓகேவா வேற எதுவுமே டார்க் கிடையாது ஹிடன் எட்ஜஸ் போடக்கூடாது அது 6H பென்சில்ல கண்டினியூஸ் லைனா இருக்கணும் ஆக்சிஸ் இங்க வராது அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஓகேவா இத கரெக்ட்டா நீ போட்டனா உனக்கு ஃபுல் மார்க் தப்பா